சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிப்பியில் இன்றைக்கி ராகி ரொட்டி. இதை பண்ணுறதுக்கு ராகி மாவு, நிறைய வெங்காயம் அண்ட் ரெட் சில்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு, இதை போட்டு நல்லா தண்ணி விட்டு சாஃப்ட் டோ மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே ராகி கூட ஆனியன் யூஸ் பண்ணி தான் நம்ம சமைப்போம். நம்மளோட குக்கிங்கை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அம்மா பாட்டிலாம் செஞ்சாங்களான்னு தெரியல. இதுக்குள்ள அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. ராகியில் கால்சியம், அயர்ன் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் ஆன்டி நியூட்ரியன்ஸுமே இருக்குது. பட் ஆனால் ஆனியன் கூட சேர்த்து சமைக்கும் போது ஆனியனில் இருக்க விட்டமின் சி, சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ராகியில் இருக்க அயர்னை அப்சர்வ் பண்ண ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகவும் ஹெல்ப் பண்ணும். நல்லா சாஃப்டோ மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸர் இருக்கும், அதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வாழை இலை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். பட் வாழை இலை இல்லை, ஆர்டர் பண்ணான்னு பிளிங்கிட்டில் பார்த்தா 30 ருபீஸ். சரி, அது கூட ஓகே. ஆனால் 300 ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணால் தான் ஃப்ரீ டெலிவரி இருந்துச்சு. ஸோ நம்ம வேறு இப்போ ஃப்ரூகல் லிவிங் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குமா, சரி ஏஸ்தட்டிக் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வீட்டில் இந்த பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணி அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு பேனில் போட்டாச்சு. பேனில் போட்டுட்டு நல்லா, ஆக்சுவலாக இது நிறைய ஆயில் விட்டு பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். பட் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி, இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், பட் ஆனால் ஹெல்த்தி. ஸோ நல்லா சுட்டு இப்படி தட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.